விஜய் வந்து காவேரிக்காக வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல காவேரி ஃபேமிலியும் வர்றாங்க. இந்த பக்கம் காவேரியும் வர்றாங்க. வந்தோனே காவேரி ஃபேமிலிய பார்த்துட்டு விஜய், "நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியையும், காவேரி ஃபேமிலியையும் வண்டியில உட்கார வச்சுட்டு கூட்டு போறாங்க. "என்ன எதுக்காக எங்கள கூட்டு போறீங்க?" அப்படிங்கவும், "உங்களுக்கெல்லாம் ஒரு சஸ்பென்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா, உடனேவும் உள்ள ஆஃபீஸ் ரூம்குள்ள உள்ள கூட்டு போறாங்க. "எதுக்காக கூட்டு போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது, விஜய் சஸ்பென்ஸ்ன்னு சொல்றேன்ல, "வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சந்தோஷமா கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு, "இதுல சைன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியே சொல்றாங்க. "இதுக்கு தான் எல்லாத்தையும் எங்க வீட்ல உள்ளவங்கலாம் சேர்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கூட்டு வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "அட ஆர்வக்கோளாறே சைன் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, "அத முதல்ல படிச்சு பாரு. அதுக்கடுத்து சைன் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே காவேரி அத படிச்சு பார்க்கும்போது, காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே காவேரியும் அந்த சேர்ல உட்கார வைக்கிறாங்க விஜய். "வாழ்த்துக்கள் புது எம்டி மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய வந்து விஜய் வந்து வாழ்த்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி ஃபேமிலிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நம்ம தான் மாப்பிள்ளைய தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல இதெல்லாம் உங்களுக்கு சஸ்பென்ஸா பண்ணணும் தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதெல்லாம் நீங்க சஸ்பென்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல விஜய் வந்துட்டு காவேரியோட ஃபேமிலிட்ட சொல்றாங்க, "நான் வந்து காவேரிய ஒரு இடத்துக்கு கூட்டு போணும். காவேரிக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் காவேரிக்கு பிடிச்ச இடமான கொடைக்கானலுக்கு வந்து அங்கிருந்து விஜயும், காவேரியும் வந்து அவங்களோட வெட்டிங் டே செலிப்ரேஷனுக்காக போறாங்க. இந்த மாதிரி தான் வந்து அடுத்த வாரம் ப்ரோமோல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இருந்தா விகா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.